வாஷிங்டன் சுந்தரை பத்தி நான் அந்த நியூஸ் போடாம இருந்த காரணம் என்ன தெரியுமா? நான் வந்து பாத்தீங்கன்னா அன்லெஸ் நான் ஃபாலோ பண்ற சில ஆத்தென்டிக் பேஜஸா இருக்கட்டும், ஆத்தென்டிக் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்கட்டும், அதுல இருந்து வந்தா மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இது வரைக்கும் வந்தது எல்லாமே 100% கரெக்டான நியூஸ். ஓகே, நானும் மத்த சேனல்ல மாதிரி இல்ல, சுந்தர் கன்ஃபார்மா சிஎஸ்கேக்கு விளாடுறான், உள்ள இருக்கிற இன்சைட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு நியூஸ் வந்துருச்சுன்னு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இல்ல அது ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் மேல இருக்கிற ஒரு பிலீஃப் உங்ககிட்ட இருந்து போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சுந்தர் வந்து சிஎஸ்கே எந்த ஒரு ட்ரேட் பண்ணி எடுக்கலாம் எதுவும் இல்லை, மேபி ஒரு ஆப்ஷன்ல போலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கேன் கைஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இன்ஸ்டா, எக்ஸ் இந்த பேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக் பேஜஸ் இருக்கு. அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. இந்த பிளேயர் இப்படி சொன்னா, இந்த கோச் இப்படி சொன்னா, இந்த ஃபார்மல் பிளேயர் இப்படி சொன்னான்னு அதை நம்பிட்டு மக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அடிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முட்டாள் ஆகுறாங்க பாருங்க மக்களை. ஓகே, கமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போதுல நிஜமாவே நீங்க முட்டாள் தான்ன்ற மாதிரி தெரியுது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவேரா இருங்கன்றதா நான் சொல்ல வரேன். நீங்க போடுற அந்த லைக்ஸ் அந்த கமெண்ட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அவன் பேஜ் டெவலப் ஆகுது, ஆனா உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்கு. இது என்னோட ஒரு சின்சியர் ரிக்வஸ்ட். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி, இல்லைன்னா அது உங்களோட இஷ்டம் மக்களே.